அன்பில் சிறந்த பிரியர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் பூகுட்டி கவிதா ஒளிபரப்பு உரிமையாளர் சவுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் தெல்லாம் எங்கள் நாடகத்தினை கண்டுகளித்து அந்த கருப்பன் சாம்பான் அந்த தெய்வத்தை ஆசைப்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இனிய நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். லைட்டை பெட்டி மேய்க்க மட்டும் வாலிபைனே. பவன மதுரா நிலையே பாண்டியராஜ தனையே, பவன மதுரா நிலையே பாண்டியராஜ தனையே, அவராக தானாதிக சந்தோஷக ரஹே, சந்தோஷயே அம்மா தேவி மீனாட்சி அம்மா, தேவி மீனாட்சி அம்மா அம்மா திமிக்கிட தாளமரங்கம், திமிக்கிட தாளமரங்கம், திமிக்கிட வாஜமரங்கம், திமிக்கிட வாஜமரங்கம், பிரமாதானகரி கஜானன, பிரமாதானகரி கஜானன, தாண்டவமே சங்கரி தாண்டவமே சங்கரி தோடி சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொர்க்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொர்க்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி, பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி, வேண்டுவரும் தரே வேண்டுவரும் தரே இன்னும் மல்லையோ, வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி, வணக்கம். உங்க வேணும் அக்கறையில நான் உண்டான ஆத்தைகளை சொல்லாம பூட்டிவன் உள்ளூர வாடுறேன் இக்கரையில, நான் இருக்கிற மேலிருந்து 8 தத்தை பார்த்திருந்து ஏங்கி காத்திருந்து காணல, மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணுமன் தோணல, நேற்று வேதச்சு வச்ச நீ தந்தா முத்து கணிஞ்சு வரும் நீரந்தா, மாறாம போகாது பாடாதே பொந்தினி சேராம வாழாது தண்ணீர் செம்மீனி, நம்மூரு கோட்டச்சாமி உன்னை என்ன சேர்த்தாச்சு, எஞ்சோடி நீதா என்று இன்னும் எழுதி வச்சாச்சு, எப்போதும் சொந்தங்கள் போகாது எந்தால கத்தால ஆகாது,
நான் இருக்கிற மேலிருந்து எட்டுதத்தை பார்த்தேன் எங்கே எங்கே காத்திருந்தே காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வேணும் தோணல ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் என்னாலும் நீதாண்டி என்னோட ராத்தாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு பச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன இன்னும் ஞாபகம் இங்கேதான் உன் பேரு மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்னாத்த காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் இருக்கிற மேலிருந்து எட்டுதத்தை பார்த்திரும் எங்கே எங்கே காத்திருந்தே காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வேணுமன் தோணல என் தெம்மாங்கு பாட்டு கேட்க தென் காத்து ஓடி வந்து தோதாக போக வேண்டும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகளை கொள்ளாம பூட்டி கொள்ளோர வாடுறே இக்கரையில் நான் இருக்கிற மேலிருந்து எட்டுதத்தை பார்த்தேன் எங்கே எங்கே காத்திரும் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வேணும் தோணல நகரிய கோமாளி வந்தாடையா கோமாளி 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 ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தாடையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க சினையத்தூர் காத்திராஜா வந்தேனங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க சினையத்தூர் காத்திக்கு வந்தாடையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க பாட்டு பாட அழகான கோமாளி வந்தாடையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தாடையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தாடையா தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேன் போடா ஓட்டாரே விட்டரங்கி ஓட்டார விட்டிறங்கி அந்த நிக ஓட்டாரே விட்டரங்கி ஓட்டார விட்டிறங்கி அந்த நிக ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க ஓட்டார விட்டிறங்கி வந்த நிக ஊரு விட்டு ஊரு வந்து பாப்பா கீழே பொண்ணு அழிஞ்சு பாப்பா உங்க புரிஞ்சு அடிப்பாங்க என்னப்பா சொல்ற? வச்சு வெட்டுவாங்க வேணாம் தம்பி அத்தனை விட்டுரு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு விடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதலி பொண்ணு அழிஞ்சு
பாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மேல தவற பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க தம்பி மேல காஞ்சி மேல பாருங்க தம்பி மேல காஞ்சி மேல பாருங்க கைவுடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மேல தவற பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே. அருமையான சாப்பாடு ஏற்பாடு, ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். வர பாதை இல்லாமல் ரூட்டு தெரியாமல் ஆளுங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஏன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்க மாதிரியே தெரியுது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. சரி, இந்த கும்மி அடிச்சு ஆடுவா பத்தியா, ஆமா, அவங்களையும் நம்ப கூடாது. ஓஹோ, இந்த அன்னதானம் போறா பத்தியா, ஆமா, அவங்களையும் நம்ப கூடாது. தெரியுது தெரியுது. அவங்கள ஏன் நம்பப்படான்னு சொல்றீங்கன்னு தெரியுது. ஏன் என்ன சொல்லு காரணம்? அவங்க ஆட்டில் கும்மி வரணும்னு ஆடிட்டு போயிடுவாங்க. அண்ணான மருந்து சாப்பிட்டு அவங்க ஆட்டில் போயிடுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கும்பலும் படுத்துருவாங்க. தூக்கம் கொண்டே போய் அமைக்கிறேன். அது இட்லிக்கெல்லாம் நல்லா அமுக்கும். அது பொங்கலுக்கு. ஆமா, அதனால பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறிவருக்கு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்ற பட்டாள நாடக கலாசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காட்டு சென்று மாலையில் விருதும் விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ணை நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, சொல்ற நிறைய குரூப் இருக்கு. அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சொண்டலாம்னு மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தின் காண வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்று கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சரி, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. யாரா போன வருஷம் நொக்கால சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் பண்ணிருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அடி வாங்கினாத்தான் அவங்களுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில ஆளு வந்திருப்பாங்க. சில ஆளுங்க பொண்டாட்டி எங்கேடா போட்டு என் தம்பி சிரிக்கிறவனு வாமிட்டு எடுத்துட்டான்டா. ஏன்னா இட்லி 13 இட்லி போயிருக்கு, நானே 21. அப்ப ஏன் தம்பி 13 கூடத்தான் சாப்பிடும். ஏதோ ட்ரூன்னு இல்ல, சிரிக்கிறவன் அவனுக்கு ட்ரூம்னு வந்துருச்சு. என்ன செய்யறது, அந்த சந்தோஷத்துல வந்துருச்சு. அதனால வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு ஆளும் ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க. சில கம்பெனி பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாது வந்திருக்கும். சில ஆளுங்க கடங்கார இம்சை தாங்க முடியாது வந்திருப்பாங்க. சில பேரு அதான் நாடகம் ரொம்ப ஐயா நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை நல்லா ரசிக்கணும். ஏன்னா நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம ஏரியாவே. இந்த நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நல்ல கலைஞர்கள்லாம் தேர்வு செஞ்சு நம்ம ஊருக்கு வந்தே ஆகணும்னு அன்னை சவுந்தரனை ஏற்பாடில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே இந்த நாடகத்தை அட்வான்ஸ் கொடுத்து எல்லா கலைஞர்களையும் தேர்வு செஞ்சு நாடகத்துக்கு எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். இன்னைக்கு தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் கொண்டு நம்ம ஊர் நாடகத்தை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து, ஏன்னா நம்ம ஏரியா எந்த தொந்தரவும் இல்லாத ஏரியா. கண்டிப்பாக கூட சத்தம் வராது. நம்மளா சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்தாத்தேன், நம்மளா திட்டிக்கிட்டு நம்மளா பாடிக்கிட்டு இருந்தாத்தேன். ரொம்ப சிறப்பான ஏரியா. எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் வீட்டில் இருக்கவெல்லாம் வாங்கம்மா, சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி தலையில ஊற்றி, சோத்துல தான் தண்ணி ஊற்றுவாங்க, அதனால குழம்புல தண்ணி ஊற்றி அடுத்து விருந்தாடி குடிச்சுன்னா குழம்புல கலக்க வேண்டியான சுடுதண்ணியை. அது சரி புரிஞ்சு. ஆனால் கும்பாசம் கூட யார் பக்கம் போனாலும் பிராந்தி வரதே அடிக்குது. ராஜபட்டு அழுகுறாப்புல சாப்பிட உட்காந்துக்கிட்டே ஒரு ஆள் இட்லின்னு கேட்டான்டா, என்ன சரக்கு சாப்பிட்டான்னு தெரியல, வாடு அப்படி சட்டார்னு அடிச்சிருச்சு. சரி வருது, நமக்கு 2 தரப்படாதா? ஓ அது வேற இருக்கும். தண்ணிக்கு தண்ணி அப்படித்தான் சரியா வரும். அதனால நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் திருவிழாக்கெல்லாம் சரக்கு இல்லைன்னா திருவிழாவே இல்லை. ஓஹோ, நல்லதுக்கு சரக்கு, கெட்டதுக்கு சரக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுக்கும் சரக்கு கேட்குறேன். போற போக பார்த்தா இருமுடியில் வச்சும் கட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நிறைய ஆள் முறைய கோயிலுக்கு மாலை ஓட்டு போய் பார்த்தா அவன் 48 நாள், அதுவும் இந்த ஐயப்பன் கோயிலாம் மாலை ஓட்டு 48 நாள் சந்தோஷம் தாங்க முடியாது. நாளை காலையிலே கார்த்திகை 1, இன்னைக்கெல்லாம் கனகனன்னு இருப்பேன். நிறைய போதையில்
காலையில் மாலோட கோயில ஒரு 4 மணி 4:30 வெள்ளனை குளிச்சு கழிச்சிட்டு கோயிலில் போய் நின்று குருசாமிகிட்ட சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவேன். அந்த வாடை தாங்காம குருசாமி மயக்கப்பட்டு கீழே விழுந்து புராந்தி இன்னைக்கு உடிச்சாத்தேன் அப்படின்னு அந்த 48 நாளும் பொண்டாட்டி அடடா சாமி காலையில இட்லி சாப்பிட்றீங்களா சாமி, இடியப்பம் வைக்கவா சரி சாமி, மதியத்துக்கு சாம்பார் வைக்கவா சரி சாமி, நைட்டுக்கு புட்டு வைக்கவான்னு கேட்க 48 நாளைக்கு 49 நாள் நம்மளால கேட்பேன் நோத்தா என்னடி குழம்பு வச்ச, குழம்பு வைக்கிற குழம்பு நீ மரியாதை நீ கோயிலுக்கு போயிட்டு இதுக்கிட்ட பொறுமையாகவே இருந்தேன் அப்படின்னு அந்த 48 நாளும் பொம்பளை ஆளுக பொண்டாட்டிகள் அந்த சந்தோஷமே வேறு. அதுகளும் பார்த்து நீங்கள் என்னடா மாலை போடுறது அப்படின்னு அதுகளும் பார்த்துல 8 நாளைக்கு ஓம் சக்தி பராசக்தி மாசத்துல ஒரு நாள் தான் குளிக்கும். அதெல்லாம் பார்த்தா ஓம் சக்தி பராசக்தி சக்தி வாங்க சக்தி அவங்க நீ சொல்ற மாதிரியே பொம்பளை சக்தி வாங்க சக்தி சக்தி சாப்பிட்டீங்களா அவங்க கேட்கறது அது 8 நாளைக்கு அடடா ஓம் சக்தி பராசக்தி 8 நாளைக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. சாமி கும்பிட்டு 9 கோயில் கிளம்புயிலே பாட்டு அந்த தெய்வ பக்தியோட பாட்டு போடாவார். மகமாயி சமயபுரத்தாயே எங்கள் மனக்குறையை தீர்ப்பாயே நீயே, மகமாயி சமயபுரத்தாயே எங்கள் மனக்குறையை தீர்ப்பாயே நீயே. ஒரு 5 கிலோமீட்டர் போவோம், அப்புறம் ஒரு 6-8 கிலோமீட்டர் போனோம்னா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்கால அப்படியே 15 கிலோமீட்டர் தாண்டினா பாட்டு போடுவாங்க. எப்படி ராத்திரி நேரத்து பூஜையில் அப்புறம் போடுவாங்க டிரைவரமா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு. இப்படித்தான் ஒரு நாள் சொல்லிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் பசு கம்மாக்கில கிடக்கு. இந்த டிரைவரை போட்டு பசாடா குளிக்க போனுச்சு. அந்த டிரைவரை போட்டு அவன் பக்கத்துல நின்றுக்கிட்டு டிரைவர் ஒன்றும் செல்ல முடியாம அவன் ஏற்கனவே பொண்டாட்டி மேல கட்டுப்புல இருப்பேன். வெறும் ஐயப்பன் சவாரி அந்த முருகன் கோயில் சவாரி ஓம் சக்தி சவாரி இப்படியே ஓயாம சவாரி வரும். வீட்டுக்கு போன வாரம்ல பொண்டாட்டி மூஞ்சியை பார்க்க முடியாது. ஆமா அவன் ரொம்ப வேதனைப்பட்டு போய் நம்மளே 4 நாள் வீட்டில் கழிச்சாலும் ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் 5 ஓயாம இப்படி சவாரி விட்டு கடுப்புல ஒன்றும் சொல்ல முடியாம எப்படா வண்டியை விட்டு இறங்குவோம் அப்படின்னு இப்படி நினைச்சுக்கிட்டு இந்த கடுப்புலாம் கொண்டே புளிய மரத்தில் கொண்டே விட்டுறாரு. அதே நிறைய டிரைவர் இருக்காங்க சந்தோஷமான ஆள். இந்த பஸ்ஸெலாம் மறைச்சி ஒரு வயசான கிளவி போய் அந்த இன்ஜினில் உட்காந்து வச்சுக்க சும்மா ஓட்டு எந்திரமா போல இன்ஜினில் ஒரு மோகரே பண்ணு சாமி தெரியுமா அது தெய்வம் இல்லையா எந்திரி ராஸ்கல் என்ன பழக்கம் போல பொம்பளை எல்லாம் கிளவ வயசான கிளவியா இருந்துச்சுன்னா ஆமாம் கிளவட்ட பிள்ளையா ஏன் நல்லா உட்காருமா துண்டு இருக்குல்ல உட்கார் துண்டு வேணும் உட்காரு இதில் உட்காருங்கம்மா அப்படின்னு வண்டியை போடுவாங்க. அந்த கிளச்சுக்குள்ள காலை விடு கிளச்சுக்குள்ள விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த பிள்ளையும் பார்த்துக்கிடுவாங்க கீயரையும் போட்டுக்கிடுவாங்க. ஒரு போடு இளமை என்னும் பூங்காத்து அந்த டிரைவர் வேணாத்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பாட்டு போகிற வரைக்கும் இளமை என்னும் பூ ஆனால் ரோட்டில் ஆளே இருக்கா அப்போ டிரைவர் ஆரன் இருப்பேன் அப்படி அந்த பிள்ளையும் பார்த்துக்குறேன். என்ன செய்யறது ஆரந்தே அடிக்கல அங்கே அடிக்க முடியாது. சரி நிறைய குரூப் அப்படிலாம் இருக்குது. ஏன்னா டிரைவர் வேலை பார்க்கலாம் ரொம்ப சிரமம். ஏன்னா கண்ணு வேலை செய்யணும், கால் வேலை செய்யணும், கை வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும். அதனால தான் அந்த ஆளுங்க போதையை போட முடியாமல் போயில எந்த டிரைவராக போயில ஓடுவேன் இல்லை புராந்தி ஓடுவேன் இல்லை பீடி குடிப்பேன். அந்த பழக்கம் இல்லைன்னா அந்த ஆள் டிரைவரே இல்லை ஓட்ட முடியாது. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிக்க அதுவும் ரொம்ப சிரமம். ஆளுக்கு 10,000 வந்துக்கிட்டே இருக்கு. வாங்கப்பா நீங்கள் இட்லி போட்டது தவறுனே கும்பாச்சுனா இனிமேல் கிடா விட்டுங்கண்ணே. அவன் எத்தனை நாளைக்கு தான் ஜைவத்தே போடுறது வெறும் கிடா முட்டை போட்டால் போதுமா? வேற என்ன எல்லாம் மருந்து இருந்தெல்லாம் வச்சு உங்களுக்கு இந்த பற்றி ஆளு ஆமாங்கிட்ட ஆத்தா முன்னால் வந்து உட்காருங்கடா. முன்னால் ஆளுகளை பார்த்தா தான் எனக்கெல்லாம் பேச்சு வரும் பாட்டு வரும். ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆந்துடும். என் தம்பி உட்காந்துருக்காள் அப்புறம் என்ன மறுபடிக்கும் சிரிச்சு போய் வாந்தி எடுத்துடாம இப்போ இன்னும் சொல்லல டிரைவர் சொல்லிச்சேன்
போச்சுல மறு இட்லி போக போதுன்னு எனக்கு கொலை நடுங்கிருச்சு. நான் உண்மையிலே தம்பிலாம் முடியாத ஆள்தான். அவன் செய்யும் தொழில் முக்கியம்னு பஸ் ஸ்டாண்டில் பேனா விற்று தான் பொழைப்பேன். அவனுக்காக ஒரு ஜோராக கைத்தல் கொடுங்க. ஏன்னா நிறைய ஆள் பொழியறது மாதிரி திரும்பேன். கல்வி ஆத்தா பண்ணுக்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன், ஒரு சோத்துக்கு கூட வழி இருக்காது. அவன் காசு நான் பார்க்குற நேரம் இல்லை இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நல்ல நடிகரெல்லாம் கண்டு வச்சுக்குவேன். ஆமாம், நல்லா பாசமாக இருப்பாப்புல. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவன் சம்பாதிக்கிற காசுல 10 ரூபா எடுத்து அந்த அன்பளிப்பு கொடுப்பேன். அது மட்டும் இல்லைண்ணே, நான் திருவாரூரில் பஸ்ஸுக்கு நிற்கையில காசு கொடுப்பேன். ஆனால் அதெல்லாம் வேணாண்ணே. சரி ஒன்று பேனா வாங்கும் சும்மா வாங்குவேன், வாங்கிட்டு இப்போ 10 ரூபா கூட கொடுப்பேன். அதெல்லாம் வேணாண்ணே, 10 ரூபா போக முடியும் அப்படின்னு அந்த நம்பிக்கை உண்மையிலே தம்பி மாதிரி மனசுக்கு எல்லாரும் நல்லா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தனும் உழைக்கணும்னு நினச்சா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருக்கலாம். நிறைய ஆள் என்ன செய்வேன், பொண்டாட்டியை வேலைக்கு போயிட்டு புருஷன் புழக்க படுத்துக்கிட்டு என்ன வேலை மயிருக்கு போனேன். என் மஞ்சள் மாரியா கேட்டுக்க. நிறைய ஆள் பொண்டாட்டி வேலை கேட்டு அப்படியா இருந்திருக்கேன். அது மாதிரி தான் போச்சேன். தாய் தேப்பனை போட்டு சித்திரை வருத்துவேன். ஆமாம், அந்த காசு கட்டணும் இந்த காசு கட்டணும் காலேஜ் ஃபீஸு கட்டணும். இவன் வேறு பொம்பளை பிள்ளையோட சுற்றிக்கு திடுறதுக்கு அவங்க பார்த்தா இப்போ ஃபீஸு காசு லோனு காசு வாங்கி என்ன தன்னம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு செயலையும் நம்ம சம்பாரித்து நம்ம வாழ்க்கையில் நல்லா இருந்தால் தான். ஏன்னா அடுத்த ஆள் எது பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்காது. அதனால் நவீன வரை எல்லாரும் நாடகத்தை ரசிக்கணும் போய் தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த முத்தாளம்மனையும் அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். கொஞ்சம் வாடி வைப்பாங்க மாடி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அருணை உள்ளத்தோடு அம்மா அருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வாறு தருகிறார். அருணை உள்ளத்தோடு அருள்வாறு தருகிறார். அருணாத முருவெடுத்து கருமாறி அரு மகிழகிலே முண்டக கண்டி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. முன்னேறு மாரியம்மா புகழ விளங்கு தேவையம்மா முன்னேறு மாரியம்மா புகழ விளங்கு தேவையம்மா என்னமெல்லாம் தீத்தவளே எங்கள் முத்து மாரியம்மா என்னமெல்லாம் தீத்தவளே எங்க முத்து மாரியம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வார் தரி அருணாக முருவெடுத்து கருமாறி அரு மகிழகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாய் கருமாரி. திட்டட்டி ஏற்றி வந்த திருமுகத்தை காண வந்தோம். திட்டட்டி ஏற்றி வந்த திருமுகத்தை காண வந்தோம். அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார். கட்டி செல்வதற்கு குழந்தை வரம் தந்திடுவார். கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்து நீலே காமாட்சி குழந்தையாக தரும். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாழ்த்தரு அருணாக முருவெடுத்து கருமாறி அரு மயிலகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்த தீ போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா என் காளியம்ம துதி போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா
தம்பி நாடகம் வள்ளிதம் நடந்தானே. அம்மா வேற மகமாய் நடக்குது இல்லையே? இல்லையே. இல்லை மகமாய் நாடகம் மாதிரி சாமி பாட்டா பாடிட்டீங்களா என்னன்னு கேட்குறேன். என்ன வள்ளியூர் மாநாட்டில் என்ன சாமி பாட்டு பாடப்படான்னு சட்டமா இருக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. சாமி பாட்டு ஒரு பாட்டு 2 பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் என்ன பாடணுமோ அதை பாடிட்டு போக வேண்டியதானே. இப்போ நீங்க சாமி பாட்டு பாடுற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நீங்க சாமி பாட்டு பாடி உடனே இப்போ நம்ம ஊர்ல சாமி வந்துருமா? சாமி வந்துரும்ங்கிறேன். நான் வராதுங்கிறேன். நான் வர வச்சிருவோம்ங்கிறேன். நான் வராது அப்படிங்கிறேன். நமக்குள்ளே போட்டி வச்சுக்கிறோம். போட்டி. சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க. 4 பேர் சம்பளம். சரி. சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை உங்கள்கிட்ட தந்துடுறேன். எந்திரியா நீ முதல்ல? அம்மா ஒரு கணங்க உங்களை தான் சரி. அது எப்படி சாமி வந்தா எங்க 4 பேர் சம்பளமா? சாமி வரலாட்டும் உன் சம்பளம். தம்பி எங்க போட்டினா என்ன? அதெல்லாம் பேச்சு இல்ல. நான் சொல்றேன் சரியா? அப்படி சாமி வரல அப்படின்னா ஓ சம்பள காசு, நம்ம மைச்சத்துக்கு பேசின காசு என்ன புரியுதா? ஆமா, இந்த நாடகத்துக்கு பேசின காசு, ஆமா எல்லா தொகையும் நீ கொடுத்துறியா? நான் வீடு ரூப்பு போடுறதுக்கு எல்லாம் தயார் பண்றேன். இந்த 1.5 லட்சத்தை வாங்கி அங்கே அடிக்கலாம்னு. ஓ 1.5 லட்ச ரூபாயா? ஆமா. சரி, இப்போ உன் பேச்சுக்கே நான் வரேன். சரி. சாமி வந்துருச்சுன்னா நீங்க தந்துருவீங்க? தந்துருவேன். வரலைன்னா நாங்க தரணும். அவசியம். இப்போ நான் சாமியை நான் வர வைக்கிறேன். வராதுங்கிறேன். எங்க சாப்பிட்ட சாப்பாடு உள்ள இட்லி பொங்கல் தான் செய்வந்தேன். அவசியம் சாமி வரும். பாப்போம். நான் வர வைக்கிறேன். வராதுங்கிறேன். அத்தா முத்தாலம்மா முத்துமாரி தாயே உன்னை நம்பித்தான் நான் களத்தில் இறங்குறேன். சாமி ஆடி வந்தாத்தான் நான் காய்ச்சலே லோனு காசு கட்ட முடியும். ஆண்டவனே ஆத்தா முத்துமாரி ஆத்தா முத்தாலம்மா அவசியம் சாமி வந்துரு. தாயே முத்தாலம்மா அவசியமா நல்ல தெய்வமா இருந்தா, துடியான தெய்வமா இருந்தா சாமி வரக்கூடாது. ஆமா, நான் காலில் 5 லோன் கட்டுறேன் நான். ஆமா, பார்த்துக்க, உன்னை நம்பி தான் நானும் களத்தில் இறங்குறேன். முத்தாலம்மா தாயே வரவே கூடாது. ஏடா திருட போறவன் சாமி கும்பிட்றேன், நல்லா இருக்கணும்னு நிறைய சாமி கும்பிட்றேன். இவன் சாமி வரக்கூடாதுங்கிறேன், நான் சாமி வரும்ங்கிறேன். பார்ப்போம் சாமி எங்கிருத்தான் பேசும்னு தெரியலையே. அவசியம் சாமி இப்போ வர வைக்கிறேன். அப்படி வரலன்னா சாமி வரும். தயவு செய்து யாரும் கையை கட்டாதியே, முக்கார் போடாதியே, தெய்வ பக்தியோடு இருங்க. அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்க, நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷனை நினைச்சு பல்ல கடிஞ்சு அவசியம் சாமி வந்துடும். ஓஹோ, முண்டை போய் தூமியா குடிக்குமே. இப்போ நான் வர வைக்கிறதால ஐயா கொஞ்சம் வாலிப ஐயா வாலிப எக்க ஏத்தியா மாநில முத்தாலம்மா உன்னை நம்பித்தான் இறக்குறேன். அவே ஒரு வாந்தி எடுத்துட்டேன். அந்த நாடா வேணாம்னு இந்த நாடா வச்சா வெங்க ஒரு மாதிரி ரொம்ப சிறப்பாக நல்லா ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. உண்மையை அவளை ஆத்தாக்கள் நல்லா கைத்தட்டுங்க. புருஷனை மட்டும் முதுகுலே ஓட்டு குத்துறியல மங்கு நங்கு நங்குன்னு மங்கு மங்குன்னு சங்கு சங்குன்னு குத்துறியல்ல நல்லா கைதட்டி உற்சா பண்ணு. ஏன்னா கைதட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறது தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு பின்னால நில 2 கயறு 2 குண்டு புருஷம்லாம் அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில கடந்து சாவன். தௌசர்ல 32 ஓட்டை இருக்கும். அவன் கொத்தனார் விலை பார்த்து பாவம் பெட்ரோல் போடுறக்கு அந்த மேய்ச்சிட்டு 100 ரூபா அவன் வாங்க முடியாது படுற வாழ். இவங்க பார்த்தா 800 ரூபாய்க்கு தைய கூலி கொடுத்து தச்சு பின்னால நில 2 கயிறு 2 குண்டு வச்சு அந்த 8 நாளைக்கு இந்த காப்பு கட்டின 8 நாளைக்கு இந்த பெண்கள் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. எப்படி அப்படி ஒண்ணு சேர்ந்து அப்படி கும்மி கொட்டுங்க பாருங்க. அடி தன்னானே இவன் தான்டா கும்மி கொட்டு மெயினா பார்த்துருப்பேன் அவளை. தன்னி கும்மி பாட்டே படிக்கலடா. இல்ல பொம்பளை ஆளு அப்படித்தான் பாடுங்க. 10 பேர் பாடுவாங்க. 10 பொம்பளை அங்கிட்டு ஒரு ஆள் தன்னனுங்க. அதுல ஒண்ணு சொல்லு, தூமியா குடிக்குமாலே அப்படி சொல்லுங்க. வரத
பாருங்கடி அவ தந்து வரத பாருங்கடி அமுத ஆனந்தி பஞ்சாவரம் கொட்டுங்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டிய இங்க இல்லடா இம்பாட்ல சண்டையை தூட்டி வர பக்கத்து ஊர் வர இல்ல நீ பாட்டுல அமுதா பிள்ளை கூப்பிட்டிய இங்க இல்ல அவங்க பேசிக்கிடுவாங்க அப்படி பேசிக்குவாங்களா இம்பாட்ல எட்டி பார்க்க அங்கே உள்ள அமுதா எனக்கு விளக்கு மாத்த அடிக்க வந்துட்டாம அதுல நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு எப்படி அவங்க ஓட்ட கட்டிங்க கண்ணன்னு இருக்கும் நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும் யாருன்னே தெரியாது தெரியாது அது பக்கத்துலயே நின்றுக்குருவேன் நின்றுட்டு அத்தாச்சி அதாச்சு அண்ணி என்னது அண்ணி ஊர்ல இருந்து அண்ணன் ஊர்ல இருந்து வந்தாளான்னு கேக்குறது ஓஹோ ஊர்ல இருந்து வந்தா அண்ணன் எங்க இருப்பாரு மெட்ராஸ்ல அவன் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் மெட்ராஸ்ல இவன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு சுத்தி வருவேன் ரவுண்டு சுத்துவேன் 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன் ஐயா அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும் செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும் பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார் ஏன்டா முளைப்பாரி ஓட்டம் அப்புறம் நம்ம ஆளு உள்ள அம்புன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க அது மாதிரிலாம் குரூப்லாம் இருக்குது அது மாதிரி இல்லாமல் வெளியில் வர நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்ன கரத்திலும் உன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் மங்களக்குடி சேகரம் ஊமை உடையான்மடை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில்கள் திருக்குட நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும் காண வருவருக்கு வரவு வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாறி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டியூர் நடிப்பு செவேந்தன் அன்புண்ணன் புதுகையைச் சேர்ந்த BK ராஜாராம் அவர்கள் விரங்கமனையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுகமனை உரையாடி குயிடு குயிடும் கோகிலபாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும். இன்ஸ்டா புகழ் யூடியூப் புகழ் புதுகையைச் சேர்ந்த ராசாத்தி அவர்கள் விரங்கமனையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு அப்பா சொற்போர் அரசு வீரமங்கலத்தை சேர்ந்து லே கவிராஜ் அவர்கள் இவரங்கமடையிலே நாதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் நம்ம நாடகத்துக்கு வந்தே பெரிய தெய்வ செயல். 4 நாளாக நாடகத்து போல இன்னைக்கு தான் வந்திருக்காரு. வேற பாவம் பைக்கிலேருந்து கீழே விழுந்து பாவம் அவர் சூழ்நிலை இருந்தது விழுந்து பாவம் இன்னைக்கு தான் நல்லா இருந்து நம்ம ஊருக்காக வந்திருக்காரு. இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டார் முடியலை. அப்புறம் கஞ்சிக்காரி வந்திருக்காப்புல பெரிய விஷயம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புடன் மரங்காபுரியை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் வரங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே.
மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு கலங்கும் போது தேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புல்லு ஆறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி தொழிய போல குணம் படைத்த சின்னவனே பலே 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 கைதட்டிய அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மணவையைச் சேர்ந்த அன்பு அண்ணன் இல்லம் தேடி புகழ் மணவையைச் சேர்ந்த DM பாரதி அவர்கள் வாங்க வச்சுக்க நீ வச்சுக்க 50 ரூபா தர 500 ரூபா தரப்படாதா இந்த புது துண்டு தான் நம்ம தம்பி சரிப்பா சரி ரொம்ப சிறப்பாக சித்த அண்ணனுக்கு சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மனவை சேர்ந்த DM பாரதி அவர்கள் விறகு மலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள் சிறப்பாக சித்த அன்புடன் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைதட்டின 3 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிள்ளை யூடியூப் புகழ் சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சுட்டி வரும் அதிரடி மன்னன் சருவோலைப்பட்டியைச் சேர்ந்த சரித்திர அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்கள் விறங்குமடையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள்.
பலே 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 ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்து நன்றி. இன்னும் வாசிப்புலாம் இருக்கு, நம்ம இருக்கிற நேரம் பத்தாது இல்லைன்னா இன்னும் வாசிப்பு. ஆனால் ஆல்ரவுண்டே இன்னைக்கு தாண்டா பார்க்கணும், கைமுட்டிலாம் அடிக்கிறாரு. இப்படி முட்டியில் அடிச்சா பாரு, கிச்சு 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 எப்படி எப்படி கிச்சு கிச்சு. எனக்கு நமக்கு ரூபுயா வந்துருச்சு எனக்கு. ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு மாப்பிள்ளைக்கு சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்து சுப்பிரமணியன் அவர்கள் விரங்கமலைகளை தாளம் சேர்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவொலி அமைப்பு நம்ம ஏரியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு அண்ணன் கவிதா ஆடியோஸ் ஒளிபெருக்கி கூகுடி உரிமையாளர் சவுந்தரராஜன் போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா. தாய் சுமந்த பாசமெரும் வேஷம் இல்ல ஆயுள் பணிவரையும் அத்தனை அன்பு சொந்தங்களும் நெஞ்சார்ந்த அண்டி மைக்சேரி பேரை சொன்ன பார்த்தீங்களா? அப்பா 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 என் சாமி அப்பா. ஏன்னா அம்மா வந்து உன்னை வந்து பால் ஊட்டி வளர்த்தேன், சீர் ஊட்டி வளர்த்தேன், சொல்லி காமிச்சிடும், சொல்லி சொல்லி காமிக்கேன். உனக்கு அதை கொடுத்தேன், அரளி கொட்டை கொடுத்தேன், நீ சாகலை. அரளி கொட்டையா? ஏதாவது சொல்லி சொல்லி உன்னை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லும். அப்பா அப்படி இல்லை, மனசுக்குள்ளே வச்சிருப்பார். என்ன கூட இருந்தாலும் குறை இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது. அப்படித்தான் அதான் அப்பா சொல்லி காமிக்காம வளர்க்குறது அப்பா. அப்பா ரொம்ப சிறப்பான முறையில் அப்பா பாடல் எடுத்துக்கொண்டிருக்கும் மருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்களை பாராட்டி கார்த்திக் ராஜா நண்பர்கள் அழகர் ஓமை உடையான்மடை மற்றும் காவல்துறை இவர் சார்பாக ரூபாய் 301 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். எனக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்தி எனது பாசமிகு அன்பு அண்ணன், ஏன்னா நம்ம ஊரில் அவர் இருக்கார், காவல்துறை அதிகாரி, அங்கே புதுக்கோட்டையில் இருக்கார். நம்ம சங்கத்தில் நம்மளுக்கு எங்கே வேண்டாலும் தம்பி எங்கடாண்டா கார்த்திகார்த்திகன்னு வந்தார். உண்மையிலே ரொம்ப சிறப்பானவர், ஒரு பண்பானவர், பாசமானவர். அன்னை அழகர் காவல்துறை அதிகாரியா அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பையாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அதே மாதிரி அன்பால் கொடுக்கறது அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு கொடுத்தவொடனே எனக்கு ஒரு யாவு வந்துருச்சு. இந்த எலெக்ஷனுக்கு யார் யார் எங்கிட்டு பணம் வாங்கினான்னு தெரியல. அங்கிட்டு வாங்கியிருப்பேன், இங்கிட்டு வாங்கியிருப்பேன். என்னடா குத்திட்டியா அண்ணே? தென்னை மரத்தில் ஒரு குத்து, சிலுவர் குண்டால ஒரு குத்து. மே 4ஆம் தேதி எவன் குத்த போறேன்னு தெரியல. ரொம்ப எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய காவல்துறை அதிகாரி என பாசமிகு அன்புண்ணன் அழகர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். மற்றும் சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம், சைவம் தான், அப்புறம் என்ன சைவம் தான். உபசரிப்பு சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இட்லி பொங்கல் கேசரி ரொம்ப சிறப்பான முறையில் அந்த உபசரிப்பு அந்த தாய்மொழத்தோட அந்த பரிமாறின அக்கா அம்மா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ணங்களுக்கு நாடக நடிகர்லாம் வந்துட்டாங்க அப்படின்னோடனே தனிப்பட்ட முறையில் அந்த டேபிள்லாம் எடுத்து வச்சு அழகா தம்பி நான் என்ன சொல்றேன்னா அந்த அண்ணன் வர்றாரு. சரி அந்த கையில அவுத்துருங்க. என்னத்துக்கு அண்ணன் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். அண்ணனுக்கு நான் சார்ந்து கேட்டுக்கிட்டு பாடச்சுன்னா பாடும். சொல்லு அந்த பரிமாறின விதம் தாய்மை உள்ளத்தோட தம்பி நான் என்ன சொல்றேன்னா இட்லி வேணும், என்ன வேணும். எனக்கெல்லாம் 5 இட்லி வச்சாங்க, நான் வேணாம்னு சொன்னேன். உனக்கு 10,000 மறுபடிக்கும் 5 இட்லி மறுபடிக்கும் அந்த அந்த இதை தம்பி நான் என்ன சொல்றேன்னா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை காட்டிலையும் கூட கோவில் திருவிழா காட்டிலையும் கூட இந்த 10 நாடக நடிகைகள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அதானே உண்மை. ஏன்னா நாடக கலைஞர்ல சாதி மதம் பார்க்க மாட்டாங்க. எந்த ஜாதிக்கார வச்சாலும் அங்கே போய் சாப்பிட்டுருவோம். அது மாதிரி சாதி மதம் பார்த்தெல்லாம் பழக மாட்டான் நாடக கலைஞர் மட்டும். அப்படிலாம் ஜாதி பார்த்தோம்னா நம்ம பட்னியை கடந்து விடால வெட்டிக்கிச்சு அவ்வளோதான். மறுபடியும் என்ன சொல்றேன், அந்த கோவில் திருவிழா காட்டிலையும் கும்பாபிஷேகத்தில் காட்டிலையும் இந்த 10 நாடக நடிகள் சாப்பிட போறது புண்ணியம் சொன்ன பத்தியா? ஆமா. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? 10 நாடக நடிகளுக்கு சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசிக்கு சாப்பிட போறது ஒண்ணுதான். சோறு போட சொல்லியா வேணாம் முடியா? ஏய் தப்பா சொல்லப்பா. பரம்னா என்ன? பரம்னா உலகம், தேசனா சுத்துறது, டெய்லி ஒரு ஊர் சுத்துறமா இல்லையா? தம்பி நம்பர் வாங்கிக்கணே, நம்பர் எழுதுறியா?
நீ சொல்ற ஒரு வயலில் நான் இருந்தேன். என்ன நம்ம ஊருக்கு ஊரு வேன் எடுத்துட்டு போறான். ஆமா, அவன் பிச்சைக்காரன் வீட்டுக்கு வீட்டு தட்டு எடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான். இதுதான் கதை. ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புகளை சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருதங்குடியைச் சேர்ந்து அன்பு மைத்தினர் மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி யார் யாரு? அபிநய சுந்தரி யார்ப்பா? நாட்டிய தாரகை யாரு? நடன பேரடி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். லேடிஸ்னா அப்படி இருக்கணும்டா. இதுல அடிச்சுக்கிறாத. ஏய் தப்பி தவறி போயிராமடா. பாத்துக்க. டேய் அப்படி ஆள்றா. நேத்து ஒரு டான்ஸ் வந்து அப்படிதான் சொன்னேன். ஏன் பாபுல சொன்னா தெரியுமா? சூப்பர் பீஸ்ரா. மன்னார்குடியைச் சேர்ந்த சாந்தி அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில் ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில நானே ஆ கோயில அட கஞ்சமாடு கம்பளத்தா கஞ்சமாடு கம்பளத்தா இனிக்கிற ஆடி மாத்த கத்தடி ஆடி கொஞ்சம் தெத்தனை ஆனே மா கோயில அடி நானே ஆ கோயில அடி நானே மா கோயில அடி நானே ஆ கோயில. சும்மா ஒரு எம்புட்டு பாட்டம் இருக்கு. ஆடி மாதம் கீடி மாதம். இப்போ என்ன மாதம் நடக்குது? சித்திரை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆடி மாதம் இன்னும் 5 மாதம் இருக்கு. என்ன வேற பாட்டு என்னென்ன பாட்டம் இருக்கு? சித்திரை என்ன வேற பாட்டு பாருங்க. பாட்டு பாட்டு நல்ல பாட்டு என்ன ஆடி மாதம் கீடி மாதம். இப்போ என்ன பூஜா ஆங்குற ஊங்குற 4 மாதம் இருக்கு. வேற பாட்டு பாருங்கண்ணே. இந்த மேலோட சரி இந்த பாட்டை பாட மாட்டேன். சரியா? சித்திர மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை ஆனே மா கோயில சொன்னது தவறுங்க. அட உனக்கு வேணா எனக்கு வேணாப்பா. 12 மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை ஆனே மா கோயில. இனிமே நீ பாட்டே பாட வேணாம். நான் உள்ள கிளம்புறேன். நான் வேற ஏதோ பாட போறாங்க. சித்திரை மாதம் 12 மாதம் காத்தடிச்சா என்ன ஆகும்? ஆமா. மற்றும் உங்களும்னா என்று உங்கள் அன்பையும் ஆட்பேர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்து எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நிறைய ஊர்லேருந்து நாடாம்பாக்கருக்காக வருந்திருக்கிறார்கள். அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற மற்றும் எனது பாசமிகு அன்பு மைத்தினர் பல்சுவை கலைஞர் நமது நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற காரைக்குடியிலிருந்து வருகின்றிருக்கின்ற மூக்காய் சக்தி அன்பு மைத்தினர் அவர்களை எனது பாசமிகு அன்பு தங்கை காரைக்குடியிலிருந்து வருகின்ற பாடகி அபிராமி மற்றும் எங்கள் திணையத்தூர்லேருந்து எங்கள் மேஸ்திரி எனக்கு வேலையில்லா நேரம் என்னை வேலை கூட்டி போகிற மேஸ்திரி மணி என்று வந்திருக்காரு. நிறைய மேஸ்திரி நிறைய அத்தனை அன்பு உள்ளங்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குகின்ற மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு இந்த வட்டைகளே இல்லாதவர்களுக்கு கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு இது எங்கே போட்டிருக்குன்னு தெரியலையே. இந்த ஆண்டா இருக்கு சிறந்த கொட்டகை எஸ் முருகேசன் நீர்குன்றம் ரொம்ப சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்திருக்கின்ற அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குறிப்பு சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2026 வியாழக்கிழமை காலை 8:45 மணிக்கு மேல் 9:15 மணிக்குள் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும். காலை 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக ஆதரவு தருக என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் ஊமை உடையான் மடை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்பு ஒன்னன் கவிதா ஆடியோஸ் கூகுடி சவுந்தரராஜன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் குறைஞ்ச செலவுனா 60,000 கூடனா கம்மின்னா அதே குறைஞ்ச செலவுனா 60,000 கூடனா 80,000 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அண்ணன் கூகுடியை சேர்ந்த அண்ணன் சவுந்தர தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமில்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் பக்தி ஐயப்பன் கோயில் பஜனை முருகன் கோயில் பஜனை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். அதை கேட்டுக்கிறோம்னே கேட்டு பொறுமையாக பாடும். நீ உட்காருங்க 3 மணியை போல் பாடுவோம்னே எல்லாரும் போயிடுவா பாடுறேன் பாட்டு பாட சொல்கிறாப்புல கேட்டுட்டு பாடு. நம்ம நாட்டில் பாட
நம்மளை போட்டு ஊரில் போட்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொங்கிட மற்றும் எங்கள் நாடகத்திலே வீடியோ கருத்து இருக்கின்ற பாசமிகு அன்பு அண்ணன் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் கனி அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொங்கிட உள்ளே போயிட்டு இந்த அண்ணன் என் தம்பி விருப்பத்திற்காக அத்தமகளை செப்பு சிலையை பாடல் பாட சொல்லியிருக்கார் அன்பு தம்பி விருப்பத்திற்காகவும் ஒலிபெருக்கி உரிமையாளர் விருப்பத்திற்காகவும் எனது சொந்த பாடல் நான் தயாரித்து பல மில்லியன்ஸ் பார்வையாக கடந்த பாடல் எனக்கு பேரும் புகழையும் சம்பாரித்து கொடுத்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணைந்து எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. நம்ம ஆண் வர்க்கம்லாம் அப்படி ஒரு வாரத்தை எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் கிட்டிங் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் மாதிரி ஒற்றுமையாக வாழ முடியாது. என்ன தம்பி சொல்ற? நாட்டிலே பெண்கள் மாதிரி அந்த ஒற்றுமையை பாரு. அந்த பெண்கள் அவளை தாத்தாக்க ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் 10 பேர் ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் 10 பேர் பைப்புல தண்ணி இனி பிடிக்க லேசா குடம் மட்டும் இடிச்சிடட்டும். உன்னை தெரியாது இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருக்கேன். அப்படியே பைக்ல ஏறி திடுத்துன்னு காரைக்குடி டவுன்ல போனே உன்னை பார்த்தாண்டி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பி. நம்மளால சண்டை வந்தா நோத்தா நம்மளால வெட்டுவேன் குத்துவோம் அதோட வேலையை முடியும். அது மண்டை உள்ள ஒன்னாலும் சரி நீ அவனோட போன இவனோட போன இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. அவங்க வீட்டுல கறிக்குழம்பா வைக்க லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. அன்னைக்கெல்லாம் எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் 100 ரூபாய் தந்துருவானே. இல்ல வேணும் நீ தொந்தரவு வேண்டிய உன் காசு இருந்தா வேணாம் உட்காரு 100 ரூபாய் கொடுத்து மனசு போட்டு கொதிக்குது. ஐயோ கொடுத்துட்டோமே போச்சே என்னவோ ஏதோ படிப்பானோ படிக்க மாட்டானோ காசு நீ பாட்டில் 100 ரூபாய் கொடுத்து நான் பாட்டு படிக்க. அன்னைக்கு ஒரு ஊரில் பிடிச்சி அன்பளி கொடுத்து ஒரு ஆள் விநாயகர் பாட்டு பாடுறான்னு சொன்னேன். ஒரு ஆள் கருப்பன் பாட்டு பாடுன்னு சொன்னேன். வாங்க எங்கே தானே ஏன் ஊருக்காரர்கள் நிறைய ஊரில் ஊருக்காரர் போயிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வெறும் மாதிரியே நிற்போம். அதான் கேட்டுக்கிறது. இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஹார்மோனிய கலையரசு அன்பு அண்ணன் மரங்காபுரியைச் சேர்ந்த ஜெய் மணிகண்ட பிரபு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் இல்லந்தடி புகழ் மனவை சேர்ந்த பாரதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மெமிக்கிரி மண்ணு அண்ணே வாய்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பேசுவாப்புல. டான்ஸ் வந்த தான் பேசுவாப்புல, இப்போ பேச மாட்டோம். சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு மாமா புதுவையை சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கமைத்திருக்கும் கூடி கவிதா ஒளிபரிக்கும் உரிமையாளர் அன்பு அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பப்புனார் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி திணைத்துறை சேர்ந்த கார்த்திகராஜ் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டை அமைத்திருக்கும் கொட்டை அமைப்பாளர் அண்ணன் கொட்டை அமைப்பாளர் பேர் என்னோட போட்டுருந்துச்சு முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அண்ணன் கொட்டைக்காரர் வந்துட்டாப்லையா நீங்களாண்ணா? நீ மிலிட்ரி மேன் மாதிரி வரவும் நான் இங்கிட்டு கடந்து வரவும் நான் இன்னும் பயந்து கிடக்கடா ஒரு நாள் நாள் சீனுக்கு பொன்னாடி மாமா வாங்கிக்கிறங்க அந்த தூங்குறேன் அவளாவே பொருட்டு கொடுங்க. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பையா அவர்களை மேடைக்கு வருக வருகன வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பையா அவர்களை இபியிலிருந்து வருகின்றிருக்கின்ற அண்ணே இபி அவர்கிட்ட முதல்ல போத்தன் திடீர்னு கரண்டை பிடிங்கிட்டாருன்னா இது வேறு அண்ணே ஈபி வானே உன்னை கும்புறனே மற்றும் நாடகத்தை சரி ரொம்ப காலி பண்ணுங்க. எங்களது நாடகத்தினை எங்களுக்கு அண்ணா யூடியூப்புக்கு போட சொல்லுவோமே போயிட்டா அதை பற்றி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி என்று கலந்த வணக்கம். இப்படித்தான் போன வாரம் எங்கள் ஊரில் ஒருத்தர் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுத்தான் வந்தேன். சார் எனக்கு லோன்னு அவன் கரண்ட் புல் ரீடிங் எடுக்க வந்தவன். ஐயா அவனோட விட மாட்டேங்குது. ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது. ஓ சேஃப்டியா வச்சுக்கோங்க. இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம பாரு பொண்டாட்டிக்கிட்டு எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்ம ஆள் டைலாக் கொடுப்பேன் பாரு எப்படி நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காடி அப்படின்னு சொல்லுவேன். லோனு காசு வாங்குற அன்னைக்கு எத்து பல்லா இருக்கு நம்ம ஆள் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல இருக்கு. அன்னைக்கு என்ன பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் வாயிட்டு பரட்ட மாதிரியே திருட எப்ப பார்த்தாலும் தலைக்கு என்ன பார்த்தாலும்
10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ, சேலை, ஜாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. ஐசா புருஷன் கேப்பார் பொண்டாடிக்கிட்டேன், எப்படி இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ மற்ற நாள் இவங்க மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்ன? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. ஆமா, அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா? ஏன்? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, மச்சனை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், மோல்டு போடணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும். ஆமா அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. பணத்தை கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி? அக்கா 5ஆம் தேதி கட்டி கும்பிடுறக்கா, அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காக்கா, நீங்க கட்டல என்ன வேலை விட்டு நிற்கிறாங்க. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. சரி விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அவன் லோனுக்காரனா இல்லை புருஷனான்னு தெரியல. சரி வந்து வீட்டு வாசல் வந்து ஒரு விளக்கு கொண்டு பற்ற வச்சிருவேன். அது எதுக்கு தம்பி விளக்கு? அதான் விடிவெள்ளியா விடியுமுனே பணத்தை வசூல் பண்றதுக்கு விளக்கு பற்ற வச்சு பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எரியும். வசூல் பண்ணி முடிச்சவொடனே அந்த விளக்கு அமர்த்திடுவேன். ஓஹோ, இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டி வச்சிட போயிடணுமா, அவங்க வீடுனா விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. தலை ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்கி போடுக்கூடா, ஹீல்ஸ் வச்ச செருப்பு குழுத்தலைவி மயிர பொண்ணு தலைவி. அந்த 5ஆம் தேதி ஆச்சு அடியே அமுதா ஆனந்தி வீட்டில் இலை விழுக வந்துட்டாங்கிறது. ஆளுக சிரிக்கிற பார்த்தா திருவிழாவே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தி நம்ம லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா நம்ம 50,000 வாங்கினா 80,000 கட்டணும், அது வேறு. புருஷன் என்ன வேலை பார்க்கணும்னா திங்கக்கிழமை, அவன் பாரு திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுனா அந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தாம போட்டு அடிக்கிறது. நிறைய ஆள் புண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குற இருக்கேன். சூர்யா மாதிரி அன்னைக்கெல்லாம் என் தங்கச்சி குறவாலையில ஆணி எடுத்து குத்தி இருக்கு. பொண்டாட்டி இவன் முதுகுலே ஓட்டு குத்தும் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு சங்குன்னு நம்ம ஆளு உள்ள இருந்து கத்துவான் பாரு. எப்படி இவன் அடிக்கிற மாதிரி சாகுடி சாரி அப்படித்தானே சொல்லி கடிக்கிறாடா, அடிக்க மாட்டேங்கிறாடா. ஆமா கடிச்சாத்தான் மறுவாள் நீ ஒன்றும் செய்ய முடியாது. அடிச்சா திருப்பி அடிச்சிடலாம், நீ விழுந்து கடிக்க முடியாது. கடிச்சா நாளைக்கு நம்மள அச்சிக்கமா போயிட்டு. ஆமா ஏன்டா ஆம்பளை போய் பொம்பளைய கடிக்கிறியாடா அப்படின்னு. அப்புறம் அடிச்சு நிறைய குரூப்லாம் இருக்கு. அது மாதிரி இல்லாம எல்லாரும் விடிய வர நாடகத்தை ரசிகனை போய் தெரிவித்து கூட எனது ரசிகர் விருப்பத்திற்காக அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. தாமரத்து மாங்கோலந்து செவந்தது போல் உன்முகமும் ஜொலிக்குதடி, மச்ச நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் மணிக்குதடி. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாவு ரெண்டி ஓமாமண்டி. அத்த மகனே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்தங்கர ஓரத்தில அத்தனை விட்டு உனக்காக காத்திருந்தே, ஆடி உனக்காக காத்திருந்தே. அம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீவன் கட்டி நீ அணைச்சிக்கிட்டே, நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசோ. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசோ. அத்த மகனே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணி பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே.
அடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நெத்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி சாமிக்கும் தான் தெரியும் அடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம் ஏத்த மகனே செப்பு சிறையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட நின்னும் போலையே போன் வருதுப்பா போன். ஹலோ யார் பேசுறது? என் மக பேசுதியா? அதான் மகளா? என்னதா இந்த அம்மா அப்பா அந்த மங்களவாடி பக்கத்தில் ஊமை உடையாமலைக்கு நாடகத்துக்கு வந்திருக்கேன். சரி வரையில் சேச்சிப்பி ஏரோப்ளேனில் பூஞ்சில் ஆண்டு வரேன். வேணாம்மா. சரி என்னடா வேணும்? பாயா? பாய் இல்லாமல் அம்மா மேலே சித்தப்பா பிறகு எடுக்கானா? இதுக்கு தாண்டா நான் தாண்டா நாலு வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருந்த மாதிரி தாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேங்க. சரி. உங்க முன்னாடி தான உட்கார்ந்து சாப்பிட்டேன். என்னங்க உங்க பக்கத்துல நானும் உட்கார்ந்து சாப்பிட்டேன். ஆமால. மைச்சிருக்காரங்க உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரில மறுபடியும் சாப்பிடுவோமா? யூடியூப் சேனல் எடுக்கும் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களை வாழைக்கு ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருப்பா எல்லாரும் நல்லா இருப்பா. ஆரம்பிச்சிரோமா? போடுங்க. சிரிச்சு வந்தா சீனா தானாடு சிரிக்கி மக தானா பண்ணாடு சிரிச்சு வந்தா சீனா தானாடு சிரிக்கி மக தானா பண்ணாடு விடிய மட்டும் சீனா பண்ணாடு விடிய தானா பண்ணாடு சிரிச்சு வந்தா சீனா தானாடு சிரிக்கி மக தானா பண்ணாடு விடத்தில் முத்தமிட்டா பிடிச்ச பேயோடி போகும் வீட்டு மட்டும் நடத்திக்கிட்டு வீடு புலம்பத்தில் இருந்தாயா இருக்கலாம் வீட்டு மட்டும் நடத்திக்கிட்டு வீடு புலம்பத்திலையா இருந்தாயா இருக்கலாம் நெஞ்சுக்கு ஒரு வெண்ணிலவும் இன்னொருக்கு வெண்ணிலவும் பாசி இல்லையே உணர்ச்சி தொட்டு புத்தா மீது இல்லையே ஓடு நன்மையில பாசி இல்லையே உணர்ச்சி தொட்டு புத்தா மீது இல்லையே தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையே தப்புகள் பிறகுமே தப்பு கொள்ளண்டா கிட்டு வந்தா கிணத்தானடு வச்சாலும் வெள்ளச்சில்ல பார்த்துக்கிட்டா எனக்கு துடிக்குதட காலு இந்தியில இருந்து ஒரு மனுஷ பையன் வந்தாலும் இன்னும் போகலை
ஓடும் தண்ணியில பாசி இல்லையே நெஞ்சை தொட்டு புட்ட மீது இல்லையே வாழ்க்கை வாழ்வது கஷ்டமெனி எடுத்த படம் அதான் உனக்கு மட்டும் யாத்த பெருமை சிரிச்சு சிரிச்சு வந்தா சின்னத்தனடே அப்படி வந்த மனச்சிட்டு போட்டோமா போனமான்னு இங்கே டான்ஸரை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சாந்தி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக நடைபெற்று கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றிய கிராமத்தில் மனமாத நன்றி. அதனால அடுத்து வந்த மனச்சுன்னு போட்டமான்னு போயிட்டா இருக்கிற அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஆமா நல்லா கலகலன்னு நல்லா சுறுசுறுப்பா கலகலன்னு எனக்கு கலகலன்னு கலகலன்னு இருக்கணும். என்ன கலகலன்னு சொல்றாப்ல? எந்த வாழைப்பழத்தை? எங்க பழம் வரலையேங்க. சரி சரி அடுத்து இல்ல இல்ல நீங்க வாங்க. என்னங்க மிருதாங்கார என்ன சாப்பிட்றீங்க? வாயெல்லாம் இவ்வளோ ரத்தமாக ஊற்றுது. அப்படியா பார்த்து சாப்பிடுங்க. ஆல்ரவுண்டுக்கார வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கு மட்டும் திறக்குறியா? ஏன் என்னாச்சு? எது வீட்டில் என்ன விசேஷமா? இல்லம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? மௌன விரதமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏமா நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம். அப்பா திறந்துட்டாரியா? சொல்லுங்க. பாஞ்சாகிட்ட அது வரைக்கும் நீ ஆனாய். ஆமா ஆமா சொல்லுங்க சந்தேகத்தை. உன தங்கச்சி இருக்காம்ல? ஆமா இருக்கு. ஏன் என்ன வேணும் அதுக்கு? எனி டைம் தொறன்னு அழுதுக்கு இருக்கா, தொடச்சு விட மாட்டியா பாவம்ல? ஏங்க அப்படி சொல்றீங்க? அழுவ வைக்காத, கரங்கி போயிடுவாங்க. ஏன் அந்த பிள்ளை என்ன சொல்ல கேட்க மாட்டேங்குதுங்க, அழுதுகிட்டே இருக்குங்க. கம்படுத்து சலுப்பு நாட்டி நானே என்னென்னமோ வாங்கி எல்லாம் கொடுக்குறேன். அது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அது வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுனா என்ன இதுனா இது என்ன? திங்கிறதுக்கு தான். திங்குமா? திங்கிற ஜாமா இந்த வயசுலயுமா? என்னங்க அப்படி சொல்றீங்க? பச்சை பிள்ளை ஏமாத்தி விடாத. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்லம்மா எனக்கு இல்ல திங்கிறதுக்கு அது வேணும் இது வேணும் கடையில வந்து கேக்குது, அதனால அந்த பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு வந்தேன். இத பாருங்க, அவன் வந்து உங்க கூட பிறந்த தங்கச்சி பத்தி பேசல, அப்புறம் பாத்துக்கங்க அவ்வளவுதான். அப்படியா? வீட்டுல இருக்குல என்ன வீட்டுல இருக்கு சொல்றாப்ல? சரி விட்டுருங்க, அதை வேணாம் விட்டுருங்க. நீ பிடிச்சல அதனால பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, கொட்டாங்கூச்செடி நீ கொட்டாங்கூச்செடி, பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, கொட்டாங்கூச்செடி நீ கொட்டாங்கூச்செடி, பல பலன்னு சொல்லிக்கிற கவல கண்ணாடி அம்மா வந்ததில்லை முன்னாடி அழகே அழகே ஓமதிய சொல்லடி பெண்ணு பெண்ணு கையா பிடிக்கணும் பெண்ணுக்குள்ள உமா கொடுக்கணும் பெண்ணு பெண்ணு கையா பிடிக்கணும் பெண்ணுக்குள்ள உமா கொடுக்கணும். பட்டாம்பூச்செடி 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 பட்டாம்பூச்செடி. தப்பு தண்டா பண்ணதில்ல பைய கூட சொன்னதில்ல நானு நாலு பேரு உங்க ஒப்ப மத்தியில நானு
காலையில எந்திரிச்சு நல்ல கூட என்னங்க எங்க போறீங்க? எங்க அவசரம் உங்களுக்கு கூப்பிடுறாங்களா? அதெல்லாம் முடியாது. காலையில